நான் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெடிசனும் யார் தயாரிக்காங்கிறதும் பார்த்துட்டு தான் நம்ம எடுப்போம். இப்போ அதை நம்ம டாக்டர் சொன்னாங்கன்னா எடுத்துடுறோம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவில் தான் நம்ம தயாரிக்கிறோம். 2500 எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் அப்பா கடனில் இருந்தார், அதெல்லாம் அடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கேஷில் தான் சேலரி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நான் பஸ்ஸில் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு என்னோட சேலரியே பிக் பாக்கெட் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் என்னென்னா வெளியூர் நாட்டில் தயாரித்த எல்லா உபகரணங்களும் பெட்டருங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அந்த பர்செப்ஷனை மாற்றி அதுக்கு முதல்ல கவர்மெண்ட்டே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் பிறந்தது வந்து ஆரல்வாய்மொழிங்கிற ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வில்லேஜில் பிறந்தது. ஒரு கிராமத்தில் பிறந்தேன். கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 10th வரை தமிழ் மீடியமில் படித்தேன். 11th and 12th இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அப்புறம் அங்கே நாகர்கோயிலேருந்து நான் ஐ வென்ட் டு பிட்ஸ் பிலானி போகும்போது ஏன்னா அந்த டயத்தில் தான் 1984 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தது. இப்போ நம்ம நீட்டு பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த காலத்தில் வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும்போது எங்களுக்கு வந்து வில்லேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு நெகட்டிவாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு வந்து 98% வந்து எம்பிசியில் இருந்து கூட மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருந்து கூட எனக்கு மெடிசன் கிடைக்கல. ஒரு மார்க்கில் மெடிசன் கிடைக்காம நான் மெடிசன் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மசி படிக்கிறதுக்கு பிட்ஸ் பிலானி போனேன். அங்கே போய் ஃபார்மசி படித்து அதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு 19 இயர்ஸில் என் கிராஜுவேஷன் முடித்தேன். இப்போ இந்த பிட்ஸ் பிலானியில் வந்து இந்த ப்ராக்டிஸ் ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து இந்த மெடிசன் படித்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பிட்ஸ் ஸ்கூல் படித்தோடனே செகண்ட் இயர் முடித்தோடனே ஒரு 2 மாதமும் நம்ம லாஸ்ட் ஃபைனல் இயர் முடித்த பிறகு 6 months ஒரு ப்ராக்டிஸ் ஸ்கூல் பண்ணுவோம். அதுக்கு வந்து எனக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நான் வந்து ஆப்ட் பண்ணி அங்கே வந்தேன். அப்போ தான் வந்து ப்ரொஃபஸர் சாந்தா மேடம் வந்து எனக்கு கைடாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. நீங்கள் பயோமெடிக்கல்னு சொல்கிறீங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு டொனேஷன் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு, ஆட்டோ அனலைசர். இது வந்து யாரையுமே அதை இன்ஸ்டால் பண்ணுற முடியல, நீங்கள் பிட்ஸ் பிலானி ஸ்டூடெண்ட்னா இதை பண்ணி காட்டுங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. அதான் எங்களோட ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் ஃபார் மீ டு கெட் இன் டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு. அந்த பேஷன், அந்த கமிட்மெண்ட், அதை வச்சு தான் நான் அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் இந்த டயக்னாஸ்டிக் ஃபீல்டுக்கும் வந்தேன் நான். எனக்கு அங்கேருந்து கேன்சர் இன்ஸ்டியூட்லேயே ப்ரொஃபஸர் உதயசங்கர்னு இருந்தாங்க. அவங்க தான் என்னோட இந்த பயோகெமிஸ்ட் அந்த லெபார்ட்ரி ஹெட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அந்த ப்ரொஃபஸர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்போ எனக்கு நல்ல இந்த யூஎஸ் போகிறதுக்கு ஜிஆர்இ டோஃபில் நல்ல ஸ்கோர் இருந்தது. அது தவிர வந்து எனக்கு ஐஏஎம்லேயும் கிடச்சிருந்தது, லக்னோ பெங்களூரில் கிடச்சிருந்தது. பட் எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால் என்னால் எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியல. அதனால வந்து அந்த ஜாபை எடுத்தோம். 2100 rupees சேலரி. அது என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஆன்டி கிளைமேக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு மந்த் நான் நிறைய ஒரு ட்ரீம், ஒரு பெரிய கனவோடு இருந்தோம். 2500 எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் அப்பா கடனில் இருந்தார், அதெல்லாம் அடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ வந்து கேஷில் தான் சேலரி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நான் பஸ்ஸில் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு என்னோட சேலரியே பிக் பாக்கெட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதை வந்து திருப்பி என்னோடய பாஸ் வந்து அந்த 2100 திருப்பி ஒரு சேலரி கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் கடைசிவராக அவர் இருக்கிறவர் அவருக்கு ரொம்ப ஒரு நன்றியோடு செயல்படுறதுக்கு காரணமாக இருந்தது. பின்னாடி எனக்கு எவ்வளவோ சேலஞ்ச் இருந்து கூட அவர் கூட வந்து அவர் கொஞ்சம் சின்ன வயசில் இறந்துட்டார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணது. அப்புறம் அவரோட பார்ட்னர் ஆனோம். பட் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கேரியருக்கு போயிட்டேன். 1988லேருந்து 1991 வரை 4-5 வருஷம் வந்து அந்த ஐஎம்ஐ கம்பெனியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி சீபாகானிங்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஹெட்டாக ஜாயின் பண்ணேன். ரொம்ப யங் ஏஜ்லேயே ஒரு இந்தியா கண்ட்ரி ஹெட்டாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து தென் நான் வந்து இது சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஹெட்டாக போனேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சைனாவில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 வருஷம் வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு யங் ஏஜ்லேயே ஒரு ஆண்டர்ப்ரூனர்னால் என்னென்னே தெரியாமல் என்னோடய பாஸ் சொன்னதுனால அவருக்கு பார்ட்னர் ஆனேன் கொஞ்ச நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கெரியரில் கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த 10 வருஷம் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டயக்னாஸ்டிக் 2 ஃபீல்டில் எனக்கு எல்லாம் தெரியறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த சைனாவில் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் என்னென்னா அவங்களோட அவங்க பிளானிங்கை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து நாங்கள் மல்டிநேஷ்னல் அமெரிக்கன் கம்பெனி இருக்கும்போது அப்போயே 1988, 89லேயே அந்த 90லேயே பார்க்கும்போதே அவங்க ஒரு பெரிய பிளானிங், 20 வருஷம் பிளானிங், 25 வருஷம் பிளானிங், அந்த மாதிரி பண்ணுறது. அது எப்போ சொன்னாலும் இப்போ நான் ஒரு 6 மாதத்தில் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அது 4 மாதத்தில் முடிச்சுருவாங்க. எப்பயுமே அது டிலேங்கிற அந்த கொஸ்டினே இல்லாத பார்க்குறதில்ல. அதான் அந்த சைனாவோட கண்ட்ரியோட பிக்கஸ்ட் க்ரோத்துக்கு காரணமே அந்த பிளானிங்கை
அப்புறம் வந்து இந்த கமிட்மெண்ட், அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரூல்ஸை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ரூல்ஸ்னு சொல்லிட்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3 கேரக்டர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சைனாவில். ஒன்று அவங்களோட பிளானிங்கு, ஹார்ட் ஒர்க்கு, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. அந்த அது அது வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்து அதுதான். அந்த பிளானிங், டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் டு எக்ஸிக்யூட். இது 3 அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். நான் அந்த சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டைம் நான் வந்து இந்த சீபா கார்னிங் அது வந்து அப்புறம் கைரான் ஆச்சு. அப்போ இந்த 92 to 97 நான் உலகம் முழுவதும் ட்ராவல் பண்ணேன். இந்த சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா, தாய்வான், கொரியா எல்லா இடத்துலையும். அப்போ தான் உனக்கு வந்து போத் இந்த டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் இந்த மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரியோட நியூவன்சஸ் நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த 5-6 வருஷம் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. 5 வருஷம் பார்த்திங்கன்னா அது வந்து நான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் இந்தியாவில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு 88லேருந்து ஒரு 92 வரை தெரிஞ்சுது. இந்த 92லேருந்து 97 வந்து எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் கற்றுக்கிட்டது. இந்த 10 வருஷம் தான் என்னோடய ஃபார்மேட்டிவ் ஏஜ். முதல்லையே நான் 20 வயசுலேயே நான் ஒரு என்டர்ப்ரனர் ஆகிட்டேன். 19 20 வயசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆக்சிடென்டல் என்டர்ப்ரனர்னு சொல்லணும். எங்கள் ஃபேமிலியில் யாருமே என்டர்ப்ரனர்ஷிப்னால் என்னன்னே தெரியாது. எங்கள் அப்பா வந்து லைப்ரரியனாக இருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 ஃபேமிலியில் வில்லேஜ்லேருந்து வந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியாது. பட் இந்த ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் இந்தியாவில் உள்ள பிஸ்னஸ் என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இந்த மல்டிநேஷ்னல் கெரியர்லேருந்து ஹவு டு பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ணி ஹையர் லெவலில் எப்படி பண்ணாங்கிறத வந்து இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி சீபா கார்னிங், கைரால் வந்து கற்றுக்கிட்டேன் நான். ஆமாம், 97 நான் ஒரு 10 வருஷம் மல்டிநேஷ்னல் இருந்தாலும் சேவிங் இருந்தது. அந்த டயத்தில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது மிஸ்டர் ராமசாமி உடையார் சார் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபஸ்ட்டில் அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் என்ன வாங்கினாலும் என்கிட்ட கேட்டு தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தான் என்னை முதல்ல மோட்டிவேட் பண்ணுது. எவ்வளோ நாள் நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை பார்க்குங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ட்ரிவிட்ரான்ங்கிறது 97 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் பணம் பொறுத்தவரை என்னோடய பணம் போட்டு தான் ஆரம்பிச்சது. அது மாதிரி ப்ளஸ் என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி அந்த சீபா கார்னிங் கம்பெனி வந்து கைரான் ஆகி பேயர் ஆச்சு. அவங்களுக்கும் என்னோட வெளில வரும்போது அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது. பட் 97 to 99 ஹெல்ப் இருந்தது. பட் 99ல் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் என் லைஃப்பில். 99 வந்து ஒன்று இந்த உடையார் அங்கிள் வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து 99ல் வந்து இந்த கம்பெனி நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்று ட்ரிவிட்ரான் மெடிக்கல் சிஸ்டம், இன்னொன்று வந்து கைரான் டயக்னாஸ்டிக்ஸ்னு. அது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் அண்ட் ஹாஸ் ஸ்டார்டட். பட் அந்த கம்பெனி வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கைரான் கம்பெனியை பேயர்னு இன்னொரு கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ 2000ல் பார்க்குனீங்கன்னா நாங்கள் வாங்கின எல்லா பிஸ்னஸுமே ஓரளவு பேங்க்ரப்சிக்கு வந்துருச்சு. ஸோ அந்த ஆல்மோஸ்ட் 99 2000ல் என்ன பண்ணணும், அப்போ வந்து எனக்கு என்ன ஆப்ஷன் இருந்ததுன்னா, திருப்பி நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கெரியருக்கே திருப்பி போயிடலாம். எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க, பேயர் கம்பெனிக்கே நீ வந்து ஹெட் ஆகி வேணால் விட்டுட்டேன்னு. பட் எனக்கு வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் இந்த ஒரு பேஷன் பார்த்தாச்சு. அதுக்கு வெற்றியோ தோல்வியோ அதை பண்ணி ஆகணுங்கிற ஒரு திங்கிங். அதனால தான் 2000ல் வந்து திருப்பி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கைரான் கம்பெனியை வந்து திருப்பி கம்பெனியை மாற்றிட்டு ட்ரிவிட்ரான் ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து அதிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஹை லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பித்தோம். அதே டயத்தில் 1998ல் வந்து மெட்ரோபோலிஸ், பிகாஸ் நான் என்னோட மல்டிநேஷ்னல் கெரியரில் இருக்கும்போது இந்த உலகம் முழுவதும் இந்த கான்செப்ட் ஆஃப் பெத்தாலஜி செயின் அப்போ தான் வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு யூஎஸ்லையும் அப்புறம் மலேசியா, ஆஸ்திரேலியா இங்கே பார்த்ததை வச்சு தான் நான் அந்த டயத்தில் வரும்போது என்னோட இந்த டாக்டர் சுஷில் ஷான் என்னோட பார்ட்னர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 1998ல் மெட்ரோபோலிஸ், இந்த கம்பெனி வந்து சுஷில் ஷாஸ் லெபார்ட்டரின்னு நேம் இருந்தது. அதை மாற்றிட்டு மெட்ரோபோலிஸ் 98ல் ஸ்டார்ட் பண்ணோம். 97ல் ட்ரிவிட்ரான், 98ல் மெட்ரோபோலிஸ். இது ரெண்டும் தான் என்னோட ஃபண்டமெண்டல் ஸ்டார்ட் டு மை ஆண்டர்ப்ரனர்ஷிப் கேரியர். இப்போ முதல்ல நாங்கள் ட்ரிவிட்ரானில் வந்து நாங்கள் வந்து இப்போ ட்ரிவிட்ரான் கேட்டிங்கன்னா நாங்கள் 1.0 2.0 3.0ன்னு சொல்லுவோம். இந்த 97ல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். 2000ல் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சிலேருந்து திருப்பி அதை வந்து லான்ச் பண்ணி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக மாறணும். பெரிய பெரிய கம்பெனி ஃப்ரெசினியஸ், பாஸ்டன் சயின்டிஃபிக், ஏர்பே, ஹாமில்டன், இந்த பெரிய பெரிய கம்பெனியோட ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக அதை உருவாக்கணும். ஸோ 2000லேருந்து 2010-12 வரை இந்த ட்ரிவிட்ரான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக தான் இருந்தது. மற்ற பெரிய பெரிய மல்டிநேஷ்னலோட உபகரணங்களை வாங்கி இங்கே அதை விற்று அதுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் ட்ரிவிட்ரானோட ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன். பட் அது வந்து எனக்கு எப்பயுமே இந்த சைனாவில் இருக்கும்போது நான் அந்த சைனா வந்து எப்படி அதுவும் அவங்களும் இந்த மாதிரி இம்போர்ட் டிபெண்டன்சியில் இருக்கும்போது எப்படி அதை வந்து பெரிய விதத்தில் அது மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்து இம்போர்ட் இண்டிபெண்டாக ஆனாங்கிறது என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த 2010-11 தான் எங்களோட ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அலோகாங்கிற ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி, இப்போ அது வந்து பார்ட் ஆஃப் ஹிட்டாச்சி. அந்த ஹிட்டாச்சி இப்போ ஃபியூஜி ஆயிடுச்சு. அந்த கம்பெனியோட ஃபஸ்ட்டு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் இந்த ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு 25
ஏக்கரில். அப்போ எல்லாரும் கேட்டாங்க 2 ஏக்கர் போதுமே எதுக்கு 25 ஏக்கர் வாங்குறேன்னு. பட் அப்போ வந்து நான் அந்த சைனாவில் பார்த்தது, எது பார்த்தாலும் சைனாவில் பெரிய விதத்தில் அவங்க ஸ்கேலில் பண்ணும்போது நம்ம இடத்துலையும் நம்மளும் ஏன் 25 ஏக்கரில் வாங்கி பெரிய விதத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட 2010 இந்த ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் 2010-11 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் ஃப்ரம் பீயிங் அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் அவர் ரெவென்யூ ப்ராஃபிட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்கில் தான் வருது. ஸோ இந்த 10 வருஷம் இந்த 2.0 வந்து வி ஹவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் பீயிங் அ trading company to manufacturing company, which we are now entering into 2021. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த 2021 வந்து நாங்கள் we want to become a innovative company. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிலேயே ஓன் டெக்னாலஜி, ஓன் R&D, இதுவரை நம்ம பண்ணுறது அடுத்தவங்க எடுக்கிறத எடுத்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வி ஆர் டூயிங் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிவெட்ரானில் 15 ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே சென்னையில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, பூனாவில் இருக்குது. அது தவிர இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபின்லாண்டில் எங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது, டர்க்கியில் இருக்குது, சைனாவில் இருக்குது. இப்போ அதுவும் சைனாவில் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது தவிர இப்போ இந்த வருஷம் யூஎஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இந்த 1990s க்ரோ ஆனாங்க, 80s 90s க்ரோ ஆனாங்க மாதிரி, அது மாதிரி மெடிக்கல் டிவைஸஸ் வந்து எங்களுக்கு நினைக்கிறோம் இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்த மெடிக்கல் டிவைசஸ் இண்டஸ்ட்ரியும் வந்து இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி மாதிரி பெரிய விதத்தில் க்ரோ ஆகி இம்போர்ட் டிபெண்ட் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு இந்த மேக் இன் இந்தியா இப்போ கரண்ட் நம்ம பிரதம மந்திரி சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த மேக் இன் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம இந்த கொரோனா பக்கத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த டயத்தில் வந்து இந்த மெடிக்கல் டிவைஸ் இப்போ தான் தெரியுது அவங்கவுங்க கண்ட்ரியை வந்து அவங்கவுங்க தான் காப்பாற்ற முடியும். இப்போ அவங்களால வந்து ஒரு ஏற்றுமதி கூட பண்ண முடியல. நம்ம அமெரிக்காவையோ யூரோப்பையோ நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட உள்ள பாப்புலேஷனில் நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஸோ இதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம இதை இந்த கொரோனாவை கண்டுபிடிச்சி இந்த மெடிக்கல் டிவைஸையும் நம்ம வந்து இம்போர்ட் டிபெண்டன்சிலேருந்து இம்போர்ட் இண்டிபெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரியாக எப்படி சைனீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம நம்மளோட இதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தோம்னா காம்படிஷன் இருக்குது, அதே நேரத்தில் கொலாபரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து இப்போ இந்தியாவுக்கு மட்டும்னு ஒரு உபகரணத்தை அங்கே தயாரிக்க முடியாது. ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து இப்போ அதனால தான் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு உபகரணம் இங்கே தயாரித்தோம்னா அது அமெரிக்காலையும் விற்கிற மாதிரி இருக்க வேண்டும். எங்களோட பிக்கஸ்ட் வந்து ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ட்ரிவெட்ரான் இஸ் நாங்கள் வி ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபியூ கம்பெனிஸ் வேர் அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சோல்டு இன் அமெரிக்கா, ஜப்பான் அண்ட் யூரோப். எல்லா இடத்துலையும் இங்கே இந்தியாவில் தயாரிக்கிற உபகரணங்கள் வந்து உலகம் முழுவதும் 140 கண்ட்ரிக்கு நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதனால் இப்போ ஓரளவுக்கு இந்தியாவுக்கு உள்ள த குவாலிட்டி இஸ் வெல் அக்செப்டட் பிகாஸ் நம்ம வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறோம். USFDA, CE அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், வெளியில் ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்க முடியாது. ஒரே ஸ்டாண்டர்ட் வச்சா தான் நம்ம எப்படி நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரி பண்ணாங்களோ அதே மாதிரி மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரியும் பண்ணி கொண்டு வந்தோம்னா நம்மளோட இம்போர்ட் டிபெண்டன்சியை ரொம்ப சீக்கிரத்தில் குறைச்சி இந்தியாவை வந்து இம்போர்ட் இண்டிபெண்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொடியூசிங் மெடிக்கல் டிவைஸ் கண்ட்ரியாக பண்ண முடியுங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை சவால்ங்கிறது அதான். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பெரிய காம்படிஷன்லாம் ரொம்ப பெரிய கம்பெனிங்க, GE, Siemens, Philips இதெல்லாம் வந்து 100 வருஷம் மேலே இருக்கிற கம்பெனிங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபைனான்ஷியல் மசில் பவர் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டை கேட்டுட்ருக்கோம். சரி, மற்ற சைனாலே எடுத்திங்களாலும் அவங்களோட மெயின் அவங்க இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிறதுக்கு காரணம் கவர்மெண்ட் தான். பெரிய ஒரு மோர் தென் இந்த சப்சிடிஸுங்கிறத விட்டுட்டு தவிர நம்ம ஊரில் என்னென்னா வெளியூர் நாட்டில் தயாரித்த எல்லா உபகரணங்களும் பெட்டருங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அந்த பர்செப்ஷனை மாற்றி அதுக்கு முதல்ல கவர்மெண்ட்டே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கு ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னா இந்தியன் மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி மாதிரி இப்போ வந்து முந்தைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெடிசனும் யார் தயாரிக்காங்கிறதும் பார்த்துட்டு தான் நம்ம எடுப்போம். இப்போ அதை நம்ம டாக்டர் சொன்னாங்கன்னா எடுத்துடுறோம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவில் தான் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபார்மஸ்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இந்தியாவில் நல்லா க்ரோ ஆகிடுது. அதே மாதிரி மெடிக்கல் டிவைஸும் எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து எங்கே தயாரிக்குங்கிறத பார்க்காம எந்த பிராண்டுன்னு பார்க்காம இந்தியாவில் உள்ள ப்ராடக்ட்ஸை இந்தியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக எங்களால் நாங்கள் எவ்வளோ ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டில். ஸ்லோவாக பாலிசி சேஞ்ச் வந்துட்டுருக்கு ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும். இதை நல்லா ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி மாதிரி வளர்ந்துரும்னு நம்பிக்கை இருக்குது.
கொரோனா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். இப்போ இந்த செகண்ட் வேவ் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் ஓரளவு நல்லா மேனேஜ் பண்ணோம். டக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே நமக்கு தெரிஞ்சுது இந்த கோவிட் டெஸ்டிங் கிட். நாங்கள் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் கோவிட் டெஸ்டிங் கிட், வென்டிலேட்டர்ஸ், ஹேண்ட் சானிடைசர், பிபி இதெல்லாம் வந்து ட்ரிவிட்ரானில் பண்ணோம். பட் நம்ம என்ன அது நடுவுலையே இப்போ வென்டிலேட்டர் நமக்கு 60,000 வென்டிலேட்டர் வேணும்னா நம்ம ஒரு 5,000 வென்டிலேட்டர் வாங்கிட்டு நிறுத்திட்டோம். நம்ம அதை கண்டினியூஸாக நம்ம பண்ணி அதை வந்து ஒரு கிரைசிஸ் டயத்தில் மட்டும்தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு இல்லாமல் ஓவரால் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவ் அதை நம்ம காட்டுது. நம்ம எப்பயுமே ஒரு நீஜக் ரியாக்ஷனில் நம்ம பண்ணிடுறோம். அது எல்லாமே கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ப்ரைவேட், பீப்புள் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம். ஹெல்த் கேருங்கிறது ஒரு லக்ஸரி கிடையாது. இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லக்ஸரி குட்ஸ்க்கோ ஆர் ஈவன் ஃபார் ஒரு தியேட்டருக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக போகும்போது கூட நம்ம ஹாப்பியாக அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே இதை வந்து நம்ம ஒரு டயக்னாஸ்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ப்ரிவென்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, நம்ம அதுக்கு வந்து ஒரு நம்ம அது பண்ணுறதில்ல. பட் எல்லா உலகத்துலையும் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேரும் எஜுகேஷனும் என்னையை பொறுத்தவரை அது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கவர்மெண்ட் பண்ணணும்னு. அதில் ப்ரைவேட் வந்து இப்போ நம்ம ஊர் இவ்வளோ பெரிய ஊர், அதனால் எல்லாமே கவர்மெண்ட்டை விட்டுற முடியாது. இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ஹெல்த் கேர். ஸோ இதை வந்து நம்ம பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, என்ஜிஓ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணி இந்தியாவை வந்து ஒரு ஹெல்த் கேர் அட்வான்ஸ் கண்ட்ரியாக மாட்டணும். அப்போ தான் நம்ம வந்து எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த கொரோனா வந்து நம்ம கிளியர் எவ்வளவு தான் பெரிய ஒரு சின்ன வைரஸ் வந்து உலக எக்கானமியே பிரட்டி போட்டுருச்சு. ஸோ அதனால் அந்த திங்கிங் நம்ம வந்து எப்பயுமே எப்போ வந்து ஹெல்த் கேர் வந்து ஒரு சஃபிஷியன்சி வருதோ அப்போ தான் நம்ம கண்ட்ரியை ஒரு அட்வான்ஸ் கண்ட்ரின்னு சொல்ல முடியும். நம்ம ஐடிலேயோ, டெலிகம்யூனிகேஷன்லேயோ, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியோ இதில் வந்து நம்ம நிறையா அச்சீவ்மெண்ட் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் கூட நமக்கு வந்து இந்த ஹெல்த் கேர் வந்து கரெக்டாக கொடுக்க முடியலன்னா நம்ம கண்ட்ரி என்றைக்குமே அட்வான்ஸ்டாக ஆக முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் இருக்குது, ஹெல்த் சர்வீசஸ் இருக்குது, ஃபார்மஸ்டிக்கல்ஸ் இருக்குது, மெடிக்கல் டிவைஸ் இருக்குது. ஸோ ஆல் ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர். நாளையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நாளையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம ஒரு ஹெல்த் கேரில் ஒரு பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரியாக வர முடியும். இந்தியாவில் எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குது. பட் நம்ம பிளானிங்கும் எக்ஸிக்யூஷனும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணோம்னா இன்னும் அட்லீஸ்ட் இதை ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இந்த கொரோனா டைமை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது என்னோடய திங்கிங். டெஃபினட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடுவே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மஸ்டிக்கல் வேவம் நம்ம பண்ணலை. அது வந்து எல்லாம் அஹமதாபாத், ஹைதராபாத் போயிருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் டிவைஸ் தமிழ்நாடும் வரலாம், ஆல் ஓவர் இந்தியாலையும் போய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து இது வந்து மெடிக்கல் டிவைஸ் எடுத்திங்கன்னா சைனாவில் வந்து ஒரு 10,000 கம்பெனி இருக்காங்க. சின்ன சின்ன எம்எஸ்எம்இ தான் வந்து இதை ஒரு பெரிய இதை எடுத்து மெடிக்கல் டிவைஸுங்கிறது நீங்கள் வந்து க்ளவுஸ் டு எம்ஆர்ஐ ஸ்கேனர் அவ்வளோ நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் மெடிக்கல் டிவைஸ் என்ன அட்வான்டேஜ்னால் அன்லைக் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இட் இஸ் அப்ளைட் சயின்ஸ். நமக்கு வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, பயோடெக்னாலஜி இதெல்லாம் கலந்த இண்டஸ்ட்ரி தான் மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரி. பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட அவங்களுக்கும் வந்து இந்த ஆக்சசரி இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு ஆட்டோ காம்பனண்ட் இண்டஸ்ட்ரி வந்ததோ, பெரிய பெரிய கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்தோம்னா அவங்கள சுற்றி ஒரு 500 இண்டஸ்ட்ரி வந்துட்டாங்க இந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ். அதே மாதிரி தான் மெடிக்கல் டிவைஸஸும் இந்த காம்பனண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு கோர். இப்போ எங்களால் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தயாரிக்கணும்னா அதுக்கு வந்து 1000 வித பார்ட் தேவைப்படுது. ஒரு பாட்டை பண்ணி கொடுத்தாலே அது பெரிய எம்எஸ்எம்இக்கு வந்து அவங்களால 1 கோடி, 5 கோடி, 10 கோடி ரெவென்யூ பண்ணுறதுக்கு thousands ஆஃப் கம்பெனிஸ் கேன் கம் அண்ட் க்ரோ. அது நம்ம தமிழ்நாட்டிலையும் பண்ண முடியும், மற்ற ஸ்டேட்லேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஒரு கோர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னா மெடிக்கல் டிவைஸில், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் டிவைசஸ் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சுன்னா அது சார்ந்த நிறுவனங்கள் நிறையா வர சான்ஸ் இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து வாட் எவர் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ப்ரைவேட் இக்விட்டி வந்து டிப்பிக்கல் ப்ரைவேட் இக்விட்டி. அது வந்து நீங்கள் வந்து நாங்கள் வி கால் இஸ் லிட்டில் ஜெம்ஸ்னு க்ரோத் கேபிட்டல். இந்த கம்பெனிஸ் க்ரோ பண்ண கம்பெனிக்கு க்ரோத் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில். ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் கம்பெனி இருக்குது. நான் மட்டும் இன்வெஸ்டர் இல்லை, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நபார்டு, சிட்பி அவங்கெல்லாம் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மிஸ்டர் பாய், பழைய விப்ரோ வைஸ் சேர்மன், அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபண்டு வந்து ஒரு 280 crores ஃபண்டு போட்டிருந்தோம். இப்போ செகண்ட் ஃபண்டு 1000 கோடி ஃபண்டு ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து அந்த ஃபண்டு வந்து எல்லாம் இட்ஸ் செக்டார் இக்னாஸ்டிக், ஹெல்த் கேர் மட்டும் இல்லை பட் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நான் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில், இது மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், துருவான்னு ஒரு கம்பெனி. அப்புறம் 2 கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை ஏற்கனவே எக்ஸிட் பண்ணிட்டோம். லெக்ஸிட் ரிசோர்ஸஸ்னு ஒன்று, இன்னொன்று வந்து செமிகண்டக்டர் கம்பெனி ஒன்று. அது தவிர வந்து இந்த சாஸ் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். லீட் ஸ்கொயர்னு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இன்னும் 2 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ஜென்ரலாக வந்து இட்ஸ் ஹெல்ப் ஃபார் த என்டர்பிரனியர்ஸ் டு க்ரோ. எனக்கு எப்படி என்னோட க்ரோத் வந்து இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி கம்பெனியால் தான் வந்தது. முதல்ல ட்ரிவிட்ரானும் சரி மெட்ரோபோலிஸும் சரி. ஃபஸ்ட்டு வந்து 2006 மெட்ரோபோலிஸ் ஐசிஐசிஐ வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஹெச்எஸ்பிசியும் இ பிளானட் வெஞ்சர்ஸும் 2007 ட்ரிவிட்ரானில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டிங் வாங்கி தான் எங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணி ஒரு லெவல் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஹெல்ப் வந்து மற்ற என்டர்பிரனர்ஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாமேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ப்ரைவேட் ஈக்விட்டியும் எங்களோட ஃபேமிலி ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறோம். ஆமாம், அது வந்து எங்களோட இப்போ ஃபவுண்டேஷன் ட்ரிவிட்ரான் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த ஏழை குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுக்காக 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ நிறையா பேருக்கு மெடிசன் எனக்கு பிக்கஸ்ட் எங்கள் அம்மாவோட ஃபைனல் இந்த கோல்டு தாலியை வச்சு தான் நான் பிட்ஸ் பிலானி வந்து 4000 ரூபாய் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கொடுத்து போனேன். அதுக்கப்புறம் கனரா பேங்க்கில் லோன் வாங்கி ப்ளஸ் அங்கே அங்கே பிட்ஸில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வச்சு தான் நான் படித்தேன். பிட்ஸுங்கிறது அந்த காலத்திலே வந்து ஒரு விதத்தில் மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸ் படிக்கிற காலேஜ். புவர் கிளாஸ் போய் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் உள்ள எல்லாம் வச்சு நான் ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படித்தேன். அது மாதிரி எல்லோரும் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு போய் இப்போ ஹையர் எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ட் ட்ரீமாக இருக்குது நிறையா பேருக்கு. அதனால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். அந்த பங்குங்கிற ஒரு இது பண்ணி பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இங்கே வந்து உத்தண்டியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அதை பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இங்கே மட்டும் இல்லை, ஆஃப்ரிக்காலையும் பண்ணுறோம். பிகாஸ் நாங்கள் வந்து இப்போ ட்ரிவிட்ரான் ஹெல்த் கேர் ஆஃப்ரிக்கான்னு இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து சர்டன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன நீடு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் என்ன பண்ண முடியுமோ இது ரெண்டும் தான் எங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறது. ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இது ரெண்டுக்கும் ஒருத்தருக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியலன்னா நம்மளால் கவர்மெண்ட்டோட மெயின் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் எங்களால் சின்ன சின்ன உதவி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் இந்த கொரோனா டைம்லையும் நம்ம இந்த டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே டெஸ்ட் கொடுத்தோம் கர்நாடகாவில். இன்னும் கூட வந்து இந்த பீப்புள் கம்மிங் வித் ஒயிட் ரேஷன் கார்ட்ஸ் அன்அஃபோர்டபுள் பீப்புளுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணுறோம், அதை பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர எஜுகேஷனுக்கும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அது வந்து நான் எங்கள் எம்ப்ளாயீஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எம்ப்ளாயீஸோட சில்ட்ரனுக்கும் பண்ணுறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் சில்ட்ரன், ஈவன் ஃபார் நார்மல் புவர் பீப்புள் தே அப்ளை த்ரூ அவர் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் சம் ஆஃப் த எஜுகேஷன் நீட்ஸ். ஃபிக்கிங்கிறது வந்து எகெயின் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து ட்ரேட் அசோசியேஷன். ஃபிக்கியில் எங்களால் என்னென்னா அது வந்து ஒரு என்டர்ப்ரினர்ஷிப் க்ரோ பண்ணுறது, இண்டஸ்ட்ரி க்ரோ பண்ணுறது, ஹவு டு மேக் தமிழ்நாடு அஸ் அ இண்டஸ்ட்ரியல் ஹப் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் மெயினாக வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுவரை நமக்கு சென்னை சார்ந்த ஆக்டிவிட்டி தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சவுத் தமிழ்நாடும் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து சவுத் தமிழ்நாடுலேருந்து வந்த ஆள், மதுரை, நாகர்கோயில், திருநெல்வேலியிலேருந்து சைடில் வந்ததுனால இப்போ தமிழ்நாட்டிலே இது சதர்ன் தமிழ்நாடுக்கு ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு இப்போ புதுசாக ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா இந்த வந்து ஃபிக்கியோட ஆக்டிவிட்டி ஒன்றும் சென்னை சார்ந்த இடத்துல மட்டும் இருக்க முடியாது. நம்ம வந்து பிக்கஸ்ட் க்ரோத் வந்து ரூரலில் தான் இருக்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்டர்ப்ரினர்ஷிப் தேவைப்படுது. என்டர்ப்ரினர்ஷிப்ங்கிறது வந்து நீங்கள் 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் என்டர்ப்ரினர்ஷிப் இல்லை. ஒரு 10 கோடி பிஸ்னஸ் பண்ணி ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தோம்னாலே அதுவே ஒரு பெரிய நான் வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் க்ரோத்தை விட அவங்கள சார்ந்து ஒரு 100 பேர் ஃபேமிலியை அவங்களால பார்க்க முடியுது. அதுக்காக இந்த என்டர்ப்ரினர்ஷிப்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது வந்து சம்டைம்ஸ் அது ஒரு ப்ராஃபிட்டியரிங்னு ஒரு வேர்டு வருது. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு. பட் கவர்மெண்ட் மட்டுமே எல்லாத்துக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட முடியாது. ஸோ தனியாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்குள்ள நம்ம ரெஸ்பெக்ட்டும் கொடுக்கணும். ஸோ இப்போ சின்ன சின்ன ஊருங்கள்லேயும் பெரிய பெரிய ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, அவங்கள சார்ந்து இருக்கிற அந்த ஹோல் ஏரியாவுக்கே பெனிஃபிட். ஒரு வில்லேஜில் ஒரு 4 நல்ல ஃபேக்ட்ரி வந்து அந்த லோக்கல் இருக்கிறவங்களே ஸ்டார்ட் பண்ணாங்களா, அதனால் உள்ள ஒரு பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தடையும். ஏன்னா வெறும் அக்ரிகல்ச்சரை மட்டும் நம்பி இருக்க முடியாது. அக்ரிகல்ச்சர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகிடுது. வெறும் அக்ரிகல்ச்சரை வந்து வெறும் ஃபார்மர்ஸை மட்டும் வச்சுட்டிங்கன்னா அது வந்து க்ரோ ஆகாது. அதுக்குள்ளே அது சார்ந்த உள்ள எல்லா இதுவும் கிடைச்சாதான் அக்ரிகல்ச்சரும் க்ரோ ஆக முடியுது. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிக் திங். டூரிசம் ஒரு டூரிசமும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம போர்ட் இருக்குது, திருநெல்வேலி நம்ம தூத்துக்குடி போர்ட், அதை சார்ந்தே நீங்கள் வந்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம். நீங்கள் அங்கே நினச்சிங்க லட்சம் கரெக்டாக நம்ம வந்து அந்த இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணோம்னா இதுக்கெலாம் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு ஃபிக்கியில் நாங்கள் பார்த்து எங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களோட சேர்ந்து நாங்கள் க்ளோஸாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு 15-16 வருஷமாக நான் ஃபிக்கியில் இருந்தேன். முதல் நேஷனல் சர்வீஸ் கமிட்டியில் சேர்மனாக இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து தமிழ்நாடு ஹெல்த் கேர் கன்வீனராக இருந்தேன். இந்த வருஷம் வந்து
இந்த என்டையர் ஃபிக்கிக்கு வந்து தமிழ்நாடு சேர்மனாக நான் டேக் ஓவர் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் ஃபோக்கஸ் இது என்ன இருக்க போகிறதுனா, சென்னை மட்டும் இல்லாமல் சவுத் தமிழ்நாடும் என்ன பண்ணலாம், மற்ற எல்லா தமிழ்நாட்டில் உள்ள வில்லேஜஸும் ரூரல் ஏரியாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஃபிக்கிங்கிறதுக்காக ஒரு திட்டங்கள் வகுத்து அதை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் இங்கிலீஷில் சொல்லணுன்னா அந்த பிலீஃப், பேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவேன். ஒன்று நம்பிக்கை இருக்கணும், அப்புறம் கடின உழைப்பு இருக்கணும், அப்புறம் ஒரு 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 உணர்ச்சியோடு செயல்படணும். எதாக இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறத வந்து அது இருந்தால் தான் முடியும். நமக்கு வந்து பணங்கிறது வந்து வந்துடும். பட் நமக்கே நம்பிக்கை முதல்ல நம்ம சக்சீட் ஆகும். கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஒரு என்டர்ப்ரனருங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. முதல்ல வந்து கஷ்டப்பட்டால் தான் எதுவும் கிடைக்கும். ஸோ கஷ்டங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் ஒரு முதல்ல நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அதுக்கு இந்த கடின உழைப்புங்கிறது வந்து அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. முதல்ல கடின உழைப்பு, அப்புறம் நம்பிக்கை. நமக்கு மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும், நம்ம ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கணும், நம்ம கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை தவிர எதாக இருந்தாலும் ஒரு உணர்ச்சியோடு பண்ணணும், ஒரு பேஷனோட பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கிங். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து நான் பிபி கண்ட்ரோல்னு சொல்லுவேன். பிலீஃப், பேஷன் அண்ட் கமிட்மெண்ட்டுன்னு. ஸோ இது 3 வந்து ஃபண்டமெண்டல் ஹேபிட் ஃபார் அ குட் ஆண்டர்ப்ரனர். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.